ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி கூட்டு. இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த முள்ளங்கி கூட்டு சாதம், சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 2 முள்ளங்கி எடுத்துருங்க. இந்த 2 முள்ளங்கி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அரை டம்ளர் பைத்தம்பருப்பு இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கி இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி விட்டுங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க போதும். கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் இதை ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அரைச்சிலாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக பல்ஸ் பண்ணால் போதும். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கொஞ்சம் 2-3 மிளகாய், தட்டின பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த முள்ளங்கி, பைத்தம்பருப்பு எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம கூட்டில் அந்த தண்ணியே சரியாக போயிடும். இப்போ நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து தேங்காய் விழுது சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.